அந்தியூர் அருகே சூறாவளி காற்றால் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 50,000 வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை பலத்த சூறாவளி காற்றுடன் மிதமான மழை பெய்தது. இந்த பலத்த சூறாவளி காற்றானது அந்தியூர் அருகே இருக்கக்கூடிய வட்டக்காடு, ராமகவுண்டன் கொட்டாய், நல்லகவுண்டன் கொட்டாய் மற்றும் எண்ணமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீசியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த கதலி, செவ்வாழை மற்றும் நேந்திரன் உள்ளிட்ட வாழை மரங்கள் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமாகின. இன்னும் ஓரிரு மாதங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் முற்றிலும் முறிந்து விழுந்ததன் காரணமாக விவசாயிகள் மிகுந்த வேதனைக்குள்ளாகி உள்ளனர். சுமார் ஒரு 3 மாதம் கழித்து அறுவடை செய்திருந்தால் ஒரு 500 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை அந்த தார்களானது விற்பனையாயிருக்கும். தற்போது முன்கூட்டியே முறிந்து விழுந்து சேதமாகியதன் காரணமாக தார் வெறும் 25 முதல் 30 ரூபாய்க்கு வரை மட்டுமே விற்பனையாகும். இதன் காரணமாக ஒரு ஏக்கருக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்திருந்த விவசாயிகளுக்கு தற்போது 1 ரூபாய் கூட மீதம் இல்லாமல் எல்லாமே நஷ்டமாய் இருக்கிறது. இதன் காரணமாக விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.